ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறுது. அந்த கூட்டத்திலேயே வந்து ஒரு பெரிய கலவரமாகி ஒரு தப்பிச்சு வந்துட்டாரு. அன்றைக்கி அந்த எலெக்ஷன் நடக்கல. மேடத்துக்கு அது தெரியுது. மேடத்துக்கு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த அளவுக்குலாம் போகிறாங்கன்னு சொன்னால் இது நல்லதில்லை, கட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக எலெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இவருக்கு போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. தோட்டம் சேகருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் பணியாற்றுற அந்த வேலை செய்கிறதுல ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு, போகிறாரு. ஏன் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றுப்பயணம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேடம் வந்து இது மாதிரியான எலெக்ஷனுக்காகவோ அதுக்காகவோ இந்த சுற்றுப்பயணம்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் பிரச்சார வாகனத்தில் வந்து இவருடைய வண்டி முன்னாடி போகும். இது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு பூரா தெரியும். தோட்டசேகருக்கு ஒரு வண்டி, அவருக்கு ஒரு குரூப்பு, அவர் தான் முதல்ல அந்த பிரச்சார பாட்டை பாடிட்டு போவார். இவர் போய் அந்த ஸ்பாட்டில் போய் ஒரு பாட்டு பாடி பேசி அங்கே ஒரு கூட்டத்தை குமிச்ச பிறகு தான் மேடமே வருவாங்க ஸ்பாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது வேறு எங்கே போகிறாங்களோ அதுக்கு இவர் முன்னாடி போவார். ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் அம்மா வந்து இவரை யூஸ் பண்ணாங்க. இவருக்கு வந்து ஒரு கானா இசை குயில் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டமே கொடுத்தாங்க அவங்க. இசை வேந்தன்னு ஏதோ ஒரு பட்டம் கூட அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க.